கோல்டு ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் போயிருந்தோம். ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் போயிட்டு இப்போ ஜுவல் எடுக்க போனோம். கடையோட டிசைன்ஸே மாறி இருந்துச்சு. லைட்டிங்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கடை மாடலே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வச்சுட்டு பெரிய பெரிய ஆரம் நெக்லஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சைடில் அங்கே வச்சுட்டு டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கே லைட்டிங்ஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அம்மா கோல்டு இயரிங்லாம் போட்டு எனக்கு என்னோடய சிஸ்டர் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அழகாக இயரிங் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை. எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் அதுவும் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கோல்டு ஜுவல்லரி ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். சரி நம்ம அம்மாவுக்காக சின்னதாக ஒரு இயரிங்ஸாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இயரிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பெரிய பெரிய ஜும்காஸ்லேருந்து வேறு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்பவே ரேட் அதிகமாக இருந்தது. 1 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி ஹை ரேஞ்சாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு கிராம்லையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட ரேட்டே ஸ்டார்டிங் 17,000க்கு மேலே சொல்கிறாங்க. 17,000 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங் ஆகிடுச்சு. 1 கிராம் தான் அவ்வளோ ரேட் இருக்குது அந்நிய ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா. 1 கிராமில் கம்மல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டோன் வச்சது இருந்தது, எனாமல் வச்சுருந்தது, அதெல்லாம் வைக்காமலும் இருந்தது. ஜும்கி டைப்லேயும் இருந்தது, ப்ளைனான மாடல்லையும் இருந்துச்சு. நாங்கள் வந்து டிசைன்ஸ் பார்த்தோம். 1 கிராம் தானே, நம்ம அதில் எந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சின்ன சின்னதாக ஜிமிக்கிஸ்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ்னால் நம்மளுக்கு போட்டுட்ருந்தா அது எங்கேயாச்சும் உடச்சிக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஜும்கிலாம் வாங்காமல் அதில் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். போட்டு பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு vlogல ஷேர் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பில் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பில்லும் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குமா, இப்போதைக்கு 1 கிராமில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெருசாக வாங்கி கொடுக்கணும் தான் நினைக்கிறோம். கடவுளோட அருளால் ஃப்யூச்சரில் வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். என்னோடய சிஸ்டர், நான், அப்பா நாங்கள் 3 பேரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து கம்மல் வாங்கியிருந்தோம். 2 பேருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாகவே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு சின்னதாக கம்மலாவது வாங்கி கொடுக்கணுன்னு. அது இப்போ தான் வாங்கியிருக்கோம். எங்களோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லிட்டு வீடியோ கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். நானும் என்னோடய சிஸ்டரும் ஏர்ன் பண்ணி வாங்கினதை பற்றிலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.